வாழ்வோம் வாழ்விப்போம். நோய் உடம்புலயே இருக்குது, தெரியல. நோய் எங்க இல்ல, உடம்புல இல்ல, மனதில் இருக்கிறது. நினைவாலேயே மாற்றலாம். எந்த இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள், அருணகிரிநாதருக்கு தொழு நோய் உடம்பு பூரா இருந்தது. பக்கத்துல யாரும் வர முடியாது. அவ்வளவு துர்நாற்றம், அவ்வளவு அறிவிப்பு, அவ்வளவு வேதனை. வாழ்க்கையை வெறுத்துட்டார், சாகுறதுக்கும் துணிஞ்சிட்டார். கோபுரத்துக்கு மேல ஏறி கீழே முருகான்னு கத்திட்டு விழுந்தார். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, பிழை போனவரை முருகர் காப்பாத்திட்டாருன்னு வரலாறு. முருகர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட? சொல்லற சும்மா இரு. நல்லா சிந்திக்கணும். இந்த சொல்லற சும்மா இருனா தேவையில்லாம எல்லாம் பேசாத, கண்டவண்டெல்லாம் பேசி உன் புத்தியை கெடுத்துக்காத, அவன் சொன்னா இவன் சொன்னான்லாம் அதுல இதுல இறங்காத, சும்மா இரு. இந்த சும்மா இருப்பது என்பது நமக்கு பிடிச்ச நம்ம விஷயத்துல மட்டும் இருக்கு. அதான் சும்மா இருக்கு. நிறைய பேர் சும்மா இருக்குதுன்னா என்னன்னே தெரியாது. சும்மா இருக்கவே முடியாது. உங்களுக்கு உகந்ததை செய்து கொண்டிருப்பதுதான் சும்மா இருக்கும். இப்ப நம்ம கிடக்குறோம், சுவாசம் பண்ணிட்டு தான் இருப்போம், சுவாசம் பண்ணிட்டு தான் இருப்போம். மூச்சு வெளியே வராமையா இருக்கும் இல்லையா? அடுத்தவர்களுக்கு தொல்லை இல்லாமல், புது கர்மா உண்டாகாமல் இருப்பதுதான் சும்மா இருக்கும். அவன் இவர் என்ன பண்ணாரு? சரின்னு சொல்லிட்டு கோயிலுடைய அடித்துவாரத்திலே திண்ணையில உட்கார்ந்துட்டார். கண்ணை பூத்திட்டு உட்கார். இது வரலாறு. பாத்தீங்கன்னா வருடங்கள் ஓடுகிறது. 6 ஆண்டுகள் ஆகுது. 6 வருஷத்துல உடம்புல இருந்த அத்தனை நோய்களும் சுத்தமாக மாறிவிடும். தொழுநோய் வித்தவுட் மெடிசன். யோசிச்சு பாருங்க எப்படி மாறிச்சு. சும்மா இருந்ததல்ல, சொல்லற சும்மா இருந்ததுனால. எதை பத்தி நீ கவலைப்படாதப்பா, உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்க போகுது இல்லையா? அவர் ஞானத்தை உச்சிய பிடிச்சார். அவர் ஞானத்தை தொடுகிற பொழுது இதெல்லாம் சுத்தமாயிடும். அதுக்குதான் திருவள்ளுவர் ஒரு பாடல் சொல்வார், அருமையான பாடல். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய்பர். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். அப்போ நோய் எப்ப கெடும், இல்லாமல் போகும்னா இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயம் எது? காமம் வெகுளி மயக்கம். காமம்னா ஆண் பெண் உறவுகள், காதல் இல்லையா? இதெல்லாம் காமம். வெகுளின்னா கோபம். மயக்கம்னா மாத்தி மாத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற பொய்யான வாழ்க்கையாதான் மயக்கம். அப்போ அந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த 3 நிலையும் அற்றுவிட்டால், இந்த 3 நிலையும் விட்டு நீ வெளியில வந்துட்டேன்னா என்ன கிடையாது, நோயே கிடையாது. வள்ளலார் அதுதான் பிடிச்சுக்கிட்டார். அப்படி இருந்ததுன்னா நான் சாதிக்கிறேன். வள்ளலார் அது வீம்பெடுத்து செய்தார். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்று நாமம் கிடக்கெடும் நோய். நான் காமம் பண்றதே இல்லை, நான் யாருக்கையும் கோபப்படுறதே இல்லை, நான் மயக்கத்துக்குள் மாற்றுறதே இல்லை. பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துல உடம்பு என்ன ஆயிடுது, பிரணவ தேகமாக மாறியது. தங்கம் மாதிரி தனிச்சது. பிரணவ தேகம் அதை என்ன கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. உடம்பையே மறைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு வந்தது. அதான் ஞானம். ஞானம் நம்ம சும்மா பயிற்சி அல்ல, பலன் தரணும். மரம் நட்டா பலன் கிடைக்கிற இல்லைன்னா வெட்டி இல்லையா? காய் கொடுக்காத மரம் வேஸ்ட். அப்ப நாம பிறந்து வாழ்கின்ற பொழுது ஞானத்தில் போகும்போது ஞானத்தினால நமக்கு என்ன வேணும், பலன் கிடைக்க வேண்டும். பலன் இல்லாத பயணம் விரயம். அப்ப வள்ளலார் என்ன பண்ணாருன்னா, நான் இந்த ஞான வழிகளில் நான் செல்கிறேன், ஞான பயணத்தில் நான் செல்கிறேன், அந்த பயிற்சிகளை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் இறங்கியிருந்த பொழுது என்னானது, மிகப்பெரிய வெற்றி. ஒரு நோய் இல்லை மேடம். ஏன்னா உணவுல எல்லாம் கட்டுப்பாடு வந்துட்டார். அதான் அருணகிரிநாதருக்கு கிடைச்சது சொல் அற சும்மா இரு. அததான் பிடிக்கிறார். யார்கிட்டையும் பேசுறதில்லை, வெட்டியா பேசுறதே கிடையாது.
சும்மாதான் இருப்பார். தன் எப்பவும் தியானம் தான், ஒரே நிலை. அந்த சும்மா இருப்பது என்பது உணர்ந்து இருப்பது. தனக்குள்ளேயே எது சரி எது தப்பு அந்த உணர்வு வருகிற பொழுதுதான் அவர் இறையே என்னன்னு சொன்னாருன்னா, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதினார்.